அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களோட வரலாறை பார்க்கலாம். தீரன் சின்னமலை, புலித்தேவன், கட்டபொம்மன் மற்றும் மருது சகோதரர்கள் போன்றவர்கள் வீரமும் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்கு தங்கள் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மாமனிதர்கள். தீர்த்தகிரி கவுண்டர் என்றும் தீர்த்தகிரி சக்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிப்பணையாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தவர். பல்வேறு போர்க்கலைகளை கற்று தேர்ந்து துணிச்சலான போர் யுக்திகளை தனது படைகளுக்கு கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயருக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணினார். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் உடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து அவர் 3 முறை வெற்றி காண்டார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கிய தான் மறைந்தாலும் தன் புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள். அவரது பிறப்பு பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தீரன் சின்னமலை அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கேயம் அருகில் உள்ள மேலப்பாளையம் எனும் ஊரில் ரத்தினசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி 1756ஆம் ஆண்டில் பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி கவுண்டர். பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து அவர்கள் வாயடைக்கும் அளவிற்கு அவர்களின் கவி மற்றும் புலமைக்காக அவர்களுக்கு பரிசில் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் மரபு வந்ததால் அவர் இளம் பருவத்திலேயே தீர்த்தகிரி சக்கரை என்றும் அழைக்கப்பட்டார். மேலும் அவர் தனது இளம் வயதிலேயே போர்க்கலைகளான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், மல்யுத்தம், தடிவரிசை போன்றவற்றை கற்று தேர்ந்து இளம் வீரராக உருவெடுத்தார். பல தற்காப்பு கலைகளை அறிந்திருந்தாலும் அவர் அக்கலைகளை தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சிறந்த போர் பயிற்சி அளித்து அவரது தலைமையில் இளம் வயதிலேயே ஒரு படையை திரட்டினார். தீரன் சின்னமலை பெயர் வர காரணம், தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்கு நாடு மைசூர் மன்னராட்சியில் இருந்ததால் அந்நாட்டின் வரிப்பணம் அவரது அண்டை நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்து செல்லப்படும். ஒரு நாள் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார். இதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்ன மலை பறித்ததாக மைசூர் மன்னர் ஹைதர் அலியிடம் சொல் என்று சொல்லி அனுப்பினார். அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார். திப்பு சுல்தானுடன் கூட்டணி. தீரன் சின்னமலை வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கமும் வளர்ந்தது. இதை சிறிதளவும் விரும்பாத சின்னமலை அவர்களை கடுமையாக எதிர்த்தார். அச்சமயத்தில், அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 1782ஆம் ஆண்டில் மைசூர் மன்னர் மரணமடைந்ததால் அவரது மகனான திப்பு சுல்தான் அவர்களை ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அவரும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு வெட்ட எண்ணினார். இதுவே அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. ஆகவே அவரது நண்பர்களோடு அவர் ஒரு பெரும் படையை திரட்டி மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் கைகோர்க்க முற்பட்டார். ஏற்கனவே திப்பு சுல்தானின் தந்தையை ஒருமுறை எதிர்த்த நிகழ்வையும் அவரது வீரத்தையும் பற்றி அறிந்த திப்பு சுல்தான் அவருடன் கூட்டணி அமைத்தார். அவர்களின் கூட்டணி சித்தேஸ்வரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டணம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த 3 மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு பெரும் சேதம் விளைவித்து வெற்றி வாகை சூடியது. 4ஆம் மைசூர் போர். 3 முறை மைசூர் போர்களிலும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கூட்டணி வெற்றியடைந்ததைக் கண்டு வெகுண்டெழுந்த ஆங்கிலேயர்கள் பல புதிய போர் யுக்திகளை கையாள திட்டம் தீட்டினர். இதனால் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடம் 4ஆம் மைசூர் போரில் தங்களுக்கு உதவி புரிய கோரி தூது அனுப்பினார். என்னதான் நெப்போலியன் உதவி புரிந்தாலும் தங்களது படைகளோடு துணிச்சலுடனும் வீரத்துடனும் திப்புவும் சின்னமலையும் அயராது போரிட்டனர். அதிர்ஷ்டவசமாக கன்னட நாட்டின் போர்வாளும்
மைசூர் மன்னனுமான திப்பு சுல்தான் அவர்கள் 4ஆம் மைசூர் போரில் மே மாதம் 4ஆம் தேதி 1799ஆம் ஆண்டில் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைந்தார். சின்னமலையின் பிற வெற்றிகள். திப்பு சுல்தான் அவர்களின் வீர மரணத்திற்கு பின்னர் கொங்கு நாட்டில் உள்ள ஓடாநிலை என்னும் ஊரில் தங்கியிருந்தார். திப்புவின் மரணத்திற்கு பழிதீர்க்கும் வண்ணமாக அவருக்கு சொந்தமான சிவன்மலை பட்டிலிக்காட்டில் தனது வீரர்களுக்கு பயிற்சி அளித்து பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோடு பீரங்கிகள் போன்ற போர் ஆயுதங்களை தயாரித்தார். பின்னர் கிபி 1791இல் தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்புவிடம் பணிபுரிந்த முக்கியமான சிறந்த போர் வீரர்களான தூண்டா ஜிவாக், அப்பாச்சி போன்றோரை தனது படையில் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அண்டைய நாட்டில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார். லெப்டினன்ட் கர்னல் கே. கீஸ்டரின் கம்பெனியின் 5ஆம் பட்டாளத்தை அழிக்க எண்ணிய அவர் ஜூன் மாதம் 3ஆம் தேதி 1800ஆம் ஆண்டில் கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்டார். சரியான தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத ஒரே காரணத்தால் கோவை புரட்சி தோல்வியுற்றது. 1801இல் பிரெஞ்சுக்காரரான கர்னல் மாக்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானி காவிரிக்கரையில் எதிர்த்து அவர் வெற்றி கண்டார். இந்த வெற்றியைத் தொடர்ந்து 1802இல் சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பம் மாடி ஆங்கிலப் படையை தவிடுபொடியாக்கி 1803இல் அரிச்சலூரில் உள்ள கர்னல் ஹாரிஸின் ஆங்கிலப் படையை கை எறிகுண்டுகளை வீசி வெற்றி கண்டார். இறப்பு. ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலைகுனிய செய்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வீழ்த்திய எண்ணிய ஆங்கிலேயர்கள் அவரது சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த மாவீரனையும் மற்றும் அவரது சகோதரர்களையும் கைது செய்தனர். கைது செய்து அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் ஜூலை 31, 1805 அன்று தூக்கிலிட்டனர். தம்பிகளுடன் தீரன் சின்னமலையும் வீரமரணம் அடைந்தார். தமிழுக்கு பெருமை சேர்த்த தமிழ்நாட்டின் பெயரை உலகுக்கே உரக்கச் சொல்லி அழியா புகழ் பெற்ற தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பற்றி அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள தமிழும் வரலாறும் அப்படிங்கிற நம்ம சேனலை இணைந்திருங்கள்.